காந்தி சொன்னாரு, நம்ம நாட்ல ஒரு பெண்ணு தன் நகைகள போட்டுக்கிட்டு அந்த இரவு 12, 1 மணி போல தன்னந்தனியா ப எந்த ஒரு பயமும் இல்லாம நடு ரோட்ல நடந்து போறால்ல, அப்பதான் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுச்சுன்னு சொன்னாரு. இல்லையா? அது வந்து நம்ம இந்தியாவுலலாம் இனிமே நெனச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல்வாதியிலேருந்து பெரும் பெரும் அமைச்சர்கள் முதற்கொண்டு பெரும் பெரும் பதவியில இருக்கிறவங்க அத்தன பேருமே கொள்ளைக்காரங்களும், மொள்ள மாரிகளும் முடிச்சவைக்க தான் இருக்கிறானுங்க. தேர்தல் கமிஷன் முதற்கொண்டு. இப்ப இந்த சவுதியில நர்ஸுகளா பணியாற்றக்கூடிய இந்த 2 தமிழ் பெண்கள், அவர்கள் வந்து சொல்றாங்க, "இப்ப நாங்க போயிட்டுருக்கிறது 1 மணி. இரவு நடுநிசி 1 மணி. நாங்க 2 பேரும் சிறு வயசு பெண்கள் தான். எந்த ஒரு பயமும் இல்லாம, ரொம்ப ஹாயா நாங்க நடந்து போயிட்டுருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல. இது மாதிரி நம்ம நாடு எப்ப மாறும்?" அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்த சொல்றாங்க. கவனிச்சீங்களா? அதுதான் இஸ்லாமிக் சட்டங்கிறது. இஸ்லாமிய சட்டம் எங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ குற்றவியல் சட்டங்கள், அங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். நம்ம நாட்ல வந்து நேத்து கூட ஒரு பார்க்குறேன், ஒரு பொண்ண புடிச்சு இழுத்துட்டு போறான். அவ அப்படியே தப்பிச்சு ஓடி போய் போலீஸ்ல போய் சரண்டர் ஆவுறா. எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம இந்தியாவுல வந்து பெண்களுக்கு இருக்குதுன்னு பாருங்க. பாலியல் வன்கொடுமை 9 பேர் 8 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்றானுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பெண்கள் சொல்லக்கூடிய அந்த காணொளி காட்சியும் பாருங்க. ஹாய் ஹலோ ஹாய் பாருங்களேன், இப்போ நைட்டு 1:10 கரெக்டாக 1:10 AM. இந்த சமயத்தில் ஒரு 2 பொண்ணுங்களால் தனியாக தைரியமாக நடந்து போக முடியுது. ஆனால் நம்ம கண்ட்ரியும் எப்போ இப்படி மாறும்னு தெரியல. மாறினா நல்லா இருக்குல்ல, எல்லாரும் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாய். உங்களோட கருத்தை பதிவிடுங்கள். அவர் சொல்றது முற்றிலும் உண்மை. இங்கே வந்து பெண்கள் வந்து அதே மாதிரி நான் நிறையா பார்க்குறேன். இங்கே மட்டும் இல்லை, எந்தெந்த மால்கள்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறப்ப பார்க்குறோம். தனிமையாக பெண் வந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்குறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் யாரோ ஒரு சின்ன பையனையாவது அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பையன் கூட கிடையாது. ஒரு ஹேண்ட்பேக் கூட தனியாக வந்து மாலில் சாமான் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அக்கம் பக்கத்தில் யாருமே கிடையாது. அந்த மாதிரியான நிலைமை சவுதிகளில் இருக்குது. இந்த நிலைமை நமக்கு இந்தியாவுக்கு வரணுன்னாக்க சட்டம் கடுமையாக்கப்படணும். அதாவது இந்துக்கள் தப்பு செஞ்சால் அவனை விட்டுறதும், முஸ்லீம்கள் தப்பு செஞ்சால் தப்பு செய்யலைனாலும் அவனை பிடிச்சி உள்ளே போடுறதும், இந்த சட்டம் மாறினா தான் நம்ம நாடு உருப்படும். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஆசம் கான் வயசு வந்து 83ங்க. இவர் வந்து 4 முறை கேபினெட் அமைச்சராகவும் 7 முறை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்திருக்கிறார். இவர் செஞ்ச குற்றம் என்னன்னாக்க, அவர் தன்னுடைய மகனுக்கு ஓட்டர் ஐடி எடுக்கிறப்போ வயசு கூட போட்டு எடுத்திருக்கிறார். இதுதான் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. இந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை போட்டிருக்கிறாங்க. பல பாஜக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், துணை முதல்வர்கள் போலி சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் நரேந்திர மோடியே எத்தனை பொய் சொல்லியிருக்கிறாரு? போலி சான்றிதழ்களை சமர்ப்பிச்சாரா இல்லையா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எல்லாரும் கேட்டாங்களே, உங்கள் கூட படித்த கிளாஸ்மேட் யார், அதாவது காலேஜ் மேட் யார், உங்களுக்கு ஆசிரியர் யார்? ஒன்றும் பதில் கிடையாது. எல்லாமே போலி. அதே மாதிரி திருமணத்துக்கு தான் திருமணம் ஆகாதவன்னு முதல்ல சொல்லி, அதுக்கு பிறகு அதை திருத்தி, இப்படி எத்தனை குளறுபடிகள் பிரதமர் மோடிகிட்ட இருக்குது. ஆனால் இவர் முஸ்லீம்ங்கிறதுனால, அதுவும் ஒரு கல்வி தந்தை இவர்லாம். ஊபியில் வந்து எல்லா மதத்துக்காகவும் கல்வி சாலைகளை திறந்து மிகப்பெரிய கல்வி சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதாவது குறைந்த கட்டணத்தில். அதில் பலன் பெறுறது எல்லாம் முஸ்லீம்களும், இந்துக்களும், கிறிஸ்துவர்களும் பலன் பெறுறாங்க. ஆனால் இவர்கள் தான் கல்வி கொடுத்தாக்க தான் பிடிக்காது அவர்களுக்கு. அதாவது அவாள்கள் மட்டும் படிக்கணும், மேல் படிப்பு படித்து நல்லபடியாக இருக்கணும். இந்த முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்கள், இவர்கள் படிக்கிறது அவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கும். அதற்காக வந்து நீ இப்படிலாமா பண்ணுற, இரி உன்னை வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஜெயிலில் இருந்துட்டு தான் இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்தார். இப்போ திரும்பவும் அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. அவர் வெளியில் வரும்போது கேட்குறாங்க, என்ன இது மாதிரி பண்ணி உங்களுக்கு 7 வருஷம் அப்படிங்கிறப்ப, நான் என்ன பண்ண முடியும்?
அதாவது சட்டம் அதுக்கு தான் கடமையை செய்யட்டும் அப்படிங்கிறார் ரொம்ப சர்வசாதாரணமாக. அந்த வீடியோ பாருங்க. आदम में कुछ कहना चाहिए? कुछ नहीं, क्या कहना है, अदालत का फैसला है, क्या कहना। कोर्ट ने आपको 7 साल की सजा सुनाई है। बेहतर है, गुनाहगार समझा तो सजा सुनाई है। இந்த சங்கிகள் ஆடும் ஆட்டம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. எந்த அளவு ஆடணுமோ ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம நாடு இப்போ போயிட்டுருக்குது. ஹிட்லர், முசோலினி, இப்படி வந்து உலகத்தில் உள்ள ஃபிரௌன், இப்படிப்பட்ட அக்கிரமக்கார ஆட்சியாளர்களுடைய முடிவு எப்படி இருந்தது, இறைவன் அவர்களை எப்படி கொண்டு போனான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த சங்கிகளுடைய ஆட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்குது. சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்து பிடிப்பட்ட இந்துக்களோட பேர் பாருங்க. நிஷாந்த் அகர்வால், ரமேஷ் சிங், இவங்க 2 பேர். இவங்க ஒன்றுங்களா, கஞ்சன் சிங் 3, 4வது யார், அச்சுனாந்த் மிஸ்ரா 5, ஈஸ்வர் சந்திர பெஹ்ரா 6, தீபக் சலுங்கி. எல்லாம் அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது, நீங்கள் வந்து படிச்சுங்க எங்கே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. 7, பிரதீப் குருகுல்கர் மகாராஷ்டிராவில், சதேந்திர சிவால் எங்கே, மாஸ்கோவில். எல்லாம் அதாவது இந்தியாவுக்கு எதிராக வேலை பார்த்த அத்தனை பேரும் இப்போ வரிசையாக நம்ம லிஸ்ட்டு வருது. 9, பிரவீன் மிஸ்ரா, இவர் குஜராத்தில் ஐஎஸ்ஐயால் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் கல்பியஸ் பைக்கர், இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி மும்பையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாம் நினைக்கிறோம் முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணுவாண்டு, ஆனால் அவன் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக எல்லாம் ஹிந்துக்களை தான். 11, நிதின் யாதவ், அவரை வந்து எங்கே பிடிச்சிருக்காங்க, ராஜஸ்தானில். ராம்சிங் 12, இவர் வந்து பாகிஸ்தான் ஐஎஸ்சியோட தொடர்புபடுத்தி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. 13, ரவீந்திரகுமார் 2025, இவர் பிடிச்சது அதாவது நாட் ஸ்பெசிஃபைடுன்னு வருது. இது எல்லாமே வந்து 2015 2025 வரைக்கும். அப்புறம் நம்ம இதுலேருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1947 நம்ம எடுத்தோன்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு நமக்கு பேஜ் கிடைக்காது நமக்கு. அந்த அளவு உளவு வேலை பார்த்துருக்குறாங்க பாகிஸ்தானுக்காக நம்ம இந்தியாவில் உள்ள இந்துக்கள். முஸ்லீம்களும் பிடிபட்டிருக்கான், ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். அவன் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, இதை வந்து பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலே வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இது வந்து முஸ்லீம்களோட இந்துக்கள் தான் அதிகம் அப்படிங்கிறார். அந்த பேட்டியும் பாருங்கள். And let me tell you one small thing, now that I have been exposed as a man who is this thing, the number of persons that ISI has recruited for intelligence tasks in India, there have been more Hindus than Muslims. If you see all the number of cases from 1947 which have been these things under the official secret act and the counter-espionage cases, I think people in media must be these things, that all these cases which come, so more than 4,000 cases, probably not even 20% would be Muslims. So it's a very wrong concept. We will carry the Muslims with us. கிட்டத்தட்ட 4000 கேஸுகள் பிடிபட்டிருக்குது. அதில் வந்து அதிகமான பேர் வந்து முஸ்லீம்கள் வந்து ரொம்ப கம்மி தான், இந்துக்கள் தான் அதிகங்கிறாரு. அப்போ வந்து தேச துரோகிகள் யாருங்க? அப்போது நம்ம வந்து தேச துரோகிகள் யார்? நம்ம இங்கே வந்து சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதில் பெரும்பாலும் சங்கிகள் தான், அதாவது மேல் ஜாதிக்காரங்க தான் அதிகமாக பிடிப்பட்டது. இப்போ தெரியுதா அவர்களுடைய தேசபக்தி?